ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த ஈஸியான ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிவிட்டு 1/2 கப்பு ரவை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அடுப்பு மிதமான சூட்டில் இருக்கட்டும். இப்போ ரவை வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 3/4 கப்பிலேருந்து 1 கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து அதையும் நல்லா பொடி பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அதே மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க ரவையும் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடர் பண்ணிட வேண்டாம். இப்போ இதையும் அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையோடு சேர்த்துட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சூடு பண்ணிவிட்டு நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பு திராட்சை வறுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். பொன்னிறமாக ஆற அளவுக்கு வறுத்துட்டு கூடவே திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். வறுப்பட்டதும் இதை நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க ரவை சர்க்கரையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் வெறும் நெய் மட்டுமே சேர்த்து கூட ரவா லட்டு பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் காய்ச்சின பால் இது மாதிரி சேர்த்துட்டு ரவா லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். பால் அளவு நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பார்த்திங்கன்னா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இருக்குது. கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்பவே உருண்டையை பிடிச்சி வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான ரவா லட்டு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் முத்தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.